ஆகவே பிஜேபி இனிமேல் தொங்குகிற குஞ்சங்களில் ஒன்று. இந்த அண்ணாமலை இந்த ஆட்டம் போட வைத்து கடைசியில் அவரும் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார். இந்த முஸ்லீம்களுக்கு எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அப்புறம் இது என்ன ஓட்டே போடுவதில்லை என்று தெரிந்தவரை இந்த பிஜேபியோடு சேர்ந்து கொண்டால் என்ன, சேராமல் இருந்து கொண்டால் என்ன என்று சேர்ந்தே விட்டார். காலத்தில் அமெரிக்காவில் பிளாக்ஸ் அடிமையாக இருந்தது போல நாம் அடிமையாக ஆவோம். தமிழிலே கையெழுத்து போடு என்று அவர் சொல்கிறார். தமிழில் மருத்துவக் கல்லூரியை கற்பி என்று சொல்வதை விட நல்ல கொள்கை என்ன இருக்கிறது? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறது என்று ஒரு மனிதன் சொன்னால் மறைமுக கூட்டணி சார். மறைமுக கூட்டணி தான், அப்புறம் என்ன சொந்த கூட்டணி? சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இது என்ன, அதுக்கு ஏதாவது சான்று வேண்டாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம். அதுதான் இப்ப இந்த கூட்டணிக்காக தான் அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக அவர் ரொம்ப பெருங்காட்டம் பெரிய இது காங்கிரஸ்காரன் ஒரு தடவை முயன்றான் மூப்பனார் காலத்தில். பிறகு அது சரியாக வரவில்லை. காங்கிரஸ் அது முயன்று அடைந்திருக்க வேண்டும். ஒரு மானமுள்ள கட்சியாக இருந்திருந்தால் இந்த பானாச்சம்பரம் மாதிரி ஆட்களையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த கட்சி முன்னுக்கே வராது. அவர்களுக்கெல்லாம் இப்போ திமுகவினுடைய காலை நக்கி எம்பி ஆகிவிட்டு பிறகு மந்திரி ஆகிவிடலாம் என்பது மட்டும்தான் குறிக்கோள். ஆகவே அவர்கள் ஆக முடியவில்லை. இவர்கள் மாற்று அரசியலை கையில் எடுத்தார்கள். காங்கிரஸ் 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, மாற்று அரசியலை கையில் எடுக்கவில்லை. அது வீணாய் போன கட்சி. இவர்கள் மாற்று அரசியலை கையில் எடுத்து பார்த்தார்கள். ஒரு தடவை ஆகி பார்ப்போம், நாம் தன்னந்தனியாக முயன்று பார்ப்போம். ஏன் கொஞ்சம் எடப்பாடி எதிர்க்கட்சியாக ஆகியிருக்கிறார், அவரை நாம் பலவீனப்படுத்தி விட்டு அந்த இடத்தை ஏன் பிடிக்க முடியாது என்று முயன்று பார்த்தார்கள். ஒன்றும் நடக்கவில்லை என்று தெரிந்தவுடன் மூழ்கி போவதை விட எவனுடைய காலையாவது நீந்த தெரிந்தவன் காலை பிடித்து கொண்டு கரையேறுவது நல்லது என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்பதை இது காட்டுகிறது. நான் தான் சொன்னேன், இந்த போன தேர்தலில் தனித்து பிஜேபி முயன்ற முயற்சி என்னென்ன பாடங்களை யாருக்கு கற்பித்தது என்றால், அமித்ஷாவுக்கு கற்பித்தது, அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் கற்பித்தது, அப்புறம் நம்ம இந்த மூவருக்கும் கற்பித்தது. ஆனால் 18% வாக்குகள் எடுத்தோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் யார் விட்டு வாக்கு, எந்த பக்கம் வாக்கு என்ன, அப்புறம் அதெல்லாம் பிரிஞ்சு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், அதெல்லாம் வேற. அது மோடிக்கான தேர்தல், அது வேறு. இங்கே அப்புறம் 4 பேர் தான் நீ எம்எல்ஏ இருக்க, என்ன உனக்கு எத்தனை இடம் கொடுக்கணும்னு எடப்பாடிக்கு தெரியும் என்ன. அதனால பாராளுமன்ற தேர்தல் வேறு, இது வேறு. சிந்தனை மோடி, வெதர் மோடி ஷுட் பி ரீப்ளேஸ்ட் ஆர் நாட். ஓகே, புரியுது. இங்கே ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வந்து விடுகிறார். அவரை அகற்ற யாரால் முடியும் என்ற கேள்வி வந்து விடுகிறது. அந்த கேள்விக்கு எடப்பாடி என்றால், பிஜேபி அந்த இடத்திற்கு வரவில்லை என்றால், என்னை போன்றவர்கள் நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நானெல்லாம் எப்பொழுதும் செக்குலர் மைண்ட் உடையவன், ஆனாலும் கூட சொல்லுகிறேன், அவர் போய் இவர் வருவார் என்றால் ஒன்றும் பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் போய் பிஜேபி வந்து விடுவார்கள் என்றால் தான் நாம் அஞ்ச வேண்டிய நிலை. ஆகவே பிஜேபி இனிமேல் தொங்குகிற குஞ்சங்களில் ஒன்று. ஆகவே அந்த இடத்திற்கு பெரிய பாடம் கற்றுக்கொண்டு இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். நல்ல நிலைப்பாடு தான் இது. பிஜேபிக்கு இது ஏடிஎம்கேக்கு வெற்றியா தோல்வியா? ரொம்ப அப்படி கம்முன்னு இறுக்கி உட்கார்ந்து கொண்டு இந்த விவசாயியை அடைய வேண்டியதெல்லாம் அடைந்துடுவார். ஊதுகிறவர்களோட உழுகிறவர்கள் கெட்டிக்காரர்களாக. ஆனால் இந்த விமர்சனமும் வைக்கப்படுதில்லை சார். இவருக்கு நிறைய நிர்பந்தம் இருந்தது, நிறைய அழுத்தம் இருந்தது, நிறைய மிரட்டல்கள் இருந்தது எடப்பாடிக்கு. அதனால தான் போய் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார். அப்படி ஒரு கருத்து இடையிடாமல் இவர்கள் ஏதோ ஜெயலலிதாவுக்கு பயந்து கூட்டணிக்கு போனவர் நம்முடைய கருணாநிதி. ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய பலம் இருந்தால்தான் ஜெயலலிதாவை எதிர்கொள்ள முடியும் என்று அஞ்சு ஓடி சேர்ந்தார் அவர். இவர்கள் எடப்பாடி பயந்தார் என்று இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் எடப்பாடி பயந்தால் ரொம்ப சிறப்பான காரியம் ஒன்று எடப்பாடி செய்ததை நான் சொல்லுகிறேன், ஒருவனும் சொல்லவில்லை. வக்ஃபுவில் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுவிட்டு பிறகு அமித்ஷா இவர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் எடப்பாடி இருக்கிறாரா, இருக்கவில்லையா? எனக்கு எடப்பாடியை பற்றியெல்லாம் இல்லை, நான் அந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை. ஆனாலும் எடப்பாடியை நான் திராசில் வைத்து நிற்கிற போது இந்த சிந்தனை தான் எனக்கு முதலாக. அவர் நெருக்கடி இருக்கிறது,
இவர் போய்விட்டு வேறு வந்திருக்கிறார் டெல்லிக்கு. ம். என்ன 1000 ஊகங்கள் கிளப்பப்பட்டிருக்கின்றன. பயந்தார், ஒடுங்கினார். அப்புறம் அமித்ஷாவை பார்த்து மூத்திரம் பெய்து விட்டார். என்னதான் இவர்கள் சொல்லவில்லை, எல்லாம் பேசாமல் கேட்டுக்கொண்டு தான் வந்தார் இவர். அதற்கு பிறகு தம்பித்துறையை கூப்பிட்டு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடு, பிஜேபியினுடைய தீர்மானத்தை தோற்கடிப்பதற்கு ஓட்டு போடு என்று சொல்லி அதிமுக ஓட்டு போட்டிருக்கிறது. இதை வெட்கங்கட்ட நம்முடைய கனிமொழி சொல்லுகிறார். பாஜக பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற போது, மோடி பக்கத்தில் உட்கார்ந்து போது பேசுவதற்கு தைரியம் இல்லை, அவரை பேச விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது பெரிய வாதம். பிஜேபியில் மோடியை, அமித்ஷாவை பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பாஜகவை எய்த்து ஓட்டு போடு என்று சொல்ல ஒரு தலைவனுக்கு தெரிந்தால் அதை மூடி மறைப்பதற்காக நீங்கள் இதை சொல்லுகிறீர்கள். நம்முடைய ஸ்டாலின் தலைமைக்கும் எடப்பாடி தலைமைக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லுகிறேன். ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன், ஓகே, நெவர் அவுட் ஸ்போக்கன். நம்முடைய ரொம்ப ஆய்வு என்று அவர் மாதிரி எழுதி வைத்து கொண்டு பேச மாட்டார். இது ஒரு பிரமாதமான செயல். இவர்கள் சொல்வதற்கு இந்த வாயை மூடிக்கொண்டிருந்தார்களே பெரிய அனாலிஸ்ட், இந்த வைகோ, இந்த கனிமொழி, இவர்களெல்லாம் சொல்வதற்கு மாறாக ஓட்டை எழுத்து போட்டுவிட்டு வந்து கூட்டணி பேசுகிறாரே, அவன் மனிதனா மனிதன் இல்லையா? அப்படியானால் நான் என்னுடைய காலிலேயே நிற்பேன், உன்னோடும் கூட்டு வைத்துக் கொள்வேன். இந்த கூட்டால் என்ன பெரிய தீமை விளைய போகிறது என்று நான் சிந்தித்தேன். ஏனென்றால் நான் ரொம்ப ஐ ஸ்டாண்ட் ஃபார் மைனாரிட்டிஸ், ஆல்வேஸ் ஐ ஸ்டாண்ட் ஃபார் மைனாரிட்டிஸ். ஐ ஹவ் ரிட்டன் எ புக் ஆன் குரான். எனக்கு அவர்கள் ஏன்னா பிகாஸ் ஐ ஃபாலோ காந்தி ஃபுட் ஸ்டெப்ஸ். ஓகே, அதனால் எப்போவும் அவர்கள் தங்களுக்காக, அவர்கள் சிறுபான்மையினர் நேரடியாக தங்களுக்காக தாங்களே போராடி கொள்ளுகின்ற போது தான் வெற்றி பெறுவார்கள். உங்களை தன் சார்பாக தற்சார்போடு வாழ்வதற்கு நபிகள் பழக்கி வைத்து விட்டு போயிருக்கிறார். உங்களுக்கு உரிமை பறிபோகிறது என்றால் நீங்கள் தன்னந்தனிந்து ஒரு கூட்டமாக போராடுங்கள். நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காத விதமாக நபிகள் உங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முஸ்லீம்களுக்கு எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டார்கள், தனியாக நின்றாலும் ஓட்டு போட மாட்டார்கள். வக்ஃபில் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாலும் எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அப்புறம் இது என்ன ஓட்டே போடுவதில்லை என்று தெரிந்தவரை இந்த பிஜேபியோடு சேர்ந்து கொண்டால் என்ன, சேராமல் இருந்து கொண்டால் என்ன என்று சேர்ந்து விட்டார். சேர்ந்து விட்டார் என்று சொன்னால் இப்பொழுது நானும் எடப்பாடியும் சேருகிறோம் என்று வைத்துக்கிறோம். நான் போய் அவரோடு சேர்ந்து விட்டேன் என்று சொல்வதுதான் முறையான பேச்சாக இருக்குமே தவிர, அந்த மாதிரி சரியான சொற்கள் பிஜேபி சேர்ந்து கொண்டது அவ்வளோதானே தவிர, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நீ 2வது கேள்வி கேட்டாய். டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டினுடைய இடங்கள் பறிபோக வேண்டும் என்று சொல்லுகிறாரா எடப்பாடி? நம்முடைய இடங்களை காப்பாற்றுவதற்கு தான் அந்த கட்சியை முயல்கிறது. என்ன வேறுபாடு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்? இல்லை, இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்ல பாஜகவுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாடுகளை மக்களுக்கு ஆதரவா எடுத்திருக்காங்க அதிமுக. இதே நிலைப்பாட்டில் டீலிமிட்டேஷனில் எம்பிக்களின் இடம் சுருங்குவதில், தமிழ்நாடு தன்னுடைய உரிமையை இழப்பதில் எது திமுகவினுடைய நிலைப்பாடோ அதை விட ஒரு அங்குலம் கூடுதலாக அதிமுகவினுடைய நிலைப்பாடு தவிர அந்த இடத்தை விட்டு போவதற்குடைய கருத்தில் தமிழ்நாட்டில் எந்த முட்டாளும் அதை விட ஒத்துக்க மாட்டான். பிஜேபி புரியாமல் நடந்து கொள்வானோ என்று எனக்கு தெரியாது. எவன் 38-9 இடமாக இருந்ததை 32 இடமாக குறைப்பதற்கு எவன் ஒப்புக்கொள்வான்? கடைசியில் வடக்கு ஆளும், தெற்கு சாகும். தெற்கு முழுவதும் இந்த தலையை எண்ணி நீங்கள் எம்பிக்கள் சீட்டை வகுப்பீர்களே, ஆனால் தெற்கு அடிமையாக ஆகும். ஒரு காலத்தில் அமெரிக்காவில் பிளாக்ஸ் அடிமையாக இருந்தது போல நாம் அடிமையாக ஆவோம். we will be ruled over. அது ஒரு பக்கம். அந்த நிலைப்பாட்டில் அப்படியே ஸ்ட்ராங்கா இருப்பாரு அவரு பாஜகவோட கூட்டணியில இருக்கும்போது அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கீங்க. ஏற்கனவே அந்த கருத்தை தானே அவர் வைத்திருக்கார். நான் சொல்கிறேன், பிஜேபியோடு சேர்ந்து இந்தியா ஆதரித்து விட்டாரா? சொல்லு, நீ சொல்லு. நிலைப்பாடு இருக்கிறாரே. இந்தி எதிர்ப்பு தான் எங்களுடைய கொள்கை, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்கிறார். நான் தான் உன்னை கேட்குறேன், 10 லட்சம் வாங்கி கொண்டு சிபிஎஸ்சிக்கு இடம் கொடுத்துருக்கிறாயே, அது பூராவும் இந்தியை கற்பிக்கிறான். விடாமல் நான் ஒருவன் தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். 2000 பள்ளிக்கூடங்களில் தமிழ் மண்ணில் இந்தி கற்பிக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாம் கல்லா கட்டி கொண்டீர்களே தவிர 2 மொழி தான் நீங்கள் கற்பிக்க வேண்டும். ஒப்புக்கொண்டால் நான் அனுமதி தருவேன், இல்லாவிட்டால் கிடையாது. சொன்னாயா? நீ சொன்னாயா? மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் இந்தி இல்லை, மலையாளமோ கன்னடமோ வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்ட பிறகும் நீ அந்த கல்வியை விரட்டி அடித்து விட்டாய். சொல்கிறது தெரியுதா? தேசிய கல்வியை விரட்டி அடித்து விட்டாய்.
உனக்கு தான் நட்டான். ஏழை பிள்ளைகள் இலவசமாக படிப்பதற்குரிய வாய்ப்பு 1 லட்சம் கொடுத்து சிபிஎஸ்சியில் படிப்பதற்கு பதிலாக இலவசமாக படிப்பதற்குரிய வாய்ப்பை ஏழை மக்களிடமிருந்து நீ பறித்து விட்டாய். நாம் திராவிட இன உணர்வை வளர்ப்பதற்கு மலையாளத்தை சொல்லிக் கொடுத்துருக்கான். ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி அளித்திருக்கலாம். அவர் கூப்பிட்டு மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் தமிழில் நடத்தி என்று அவர் சொல்வதும் நாமெல்லாம் பின்தங்கி நிற்பதும் இது எவ்வளவு பெரிய வேறுபாடு. தமிழில் கையெழுத்து போடு என்று அவர் சொல்கிறார். தமிழில் மருத்துவக் கல்லூரியை கற்பி என்று சொல்வதை விட நல்ல கொள்கை என்ன இருக்கிறது? கூட்டணி சீனா பூராவும் சீன மொழியில தானே படிக்கிறான். ரஷ்யா பூராவும் ரஷ்ய மொழியில தானே படிக்கிறான். நான் மட்டும்தான் அயல் மொழியில படிக்க வேண்டி இருக்கிறது. தமிழிலே பாடப்புத்தகம் எழுதி என்று வருகின்ற போதெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று 12 கூட்டணியிலே எவனாவது ஒருவன் தமிழ் என்று வாயை கிழித்து கொண்டு இருக்கின்றவன் இதற்காக பேசுகிறானா கேட்கிறேன். இந்த 12 பேர் இந்த கூட்டணி, அதாவது எடுத்த வாய் எடுக்காமல் ஊதுகிறானே அந்த நாயனத்தை, வைத்த வாய் எடுக்காமல் ஊதுகிறானே, அவனை எவனாவது சொல்லுகிறானா ஏன் தமிழில் கையெழுத்து போடுவதில்லை, ஏன் தமிழில் மருத்துவக் கல்லூரியை கற்பிப்பதில்லை, ஏன் தமிழ் பயிற்சி மொழியாக இது 2 மொழி தான் கற்பிப்போம் என்று சொன்னால் போதும். நான் ஒரு மொழியே போதையா இன்றைய உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு. என் காலத்தில் கூட அந்த இது இல்லை. அறிவை பெறுவதற்கு ஆங்கிலத்தை தேடி போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்பொழுது டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியில் சீனம் மட்டுமே கற்றுக்கொண்டு சீனம் உலகாளுகிறது. உலகாளுகிறது சீனம் மட்டும்தான் தெரியும் அவனுக்கு. புரியுது. அப்போ தமிழ் மட்டுமே கற்றுக்கொண்டு நாம் இருக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தாலும் பார்க்கலாம். செல்லின் துணையோடு எந்த மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம். அரபிக்காரனோடு போய் நாம் தமிழில் பேசினால் செல் உனக்கு அரபியில் மொழிபெயர்த்து கொடுக்கும். இல்லைனா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கொள்கையெல்லாம் இருக்கணும். நேற்று கூட்டணி என்ன பெரிய கொள்கை? திமுக வச்சிருக்கிற கொள்கை தானே சிபிஎம்முக்கு. வேங்கை வயலில் மலத்தை கலப்பார்கள், திருமாவளவன் ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் இருப்பார். சாம்சங்கிலே தொழிலாளர்களுடைய உரிமையை பறிப்பார்கள், ஏற்றுக்கொண்டு சிபிஎம் அதில் இருக்கும். பெரிய கொள்கை கூட்டணி அது. இவர்கள் பெரிய கொள்கை இல்லாமல் போய்விட்டார்கள். ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைவான கேள்வியாக கேட்குறேன். விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இன்னைக்கு இந்த கூட்டணி குறித்து பேசுவதற்காக. ஆனால் கூட்டணி குறித்து பேசியிருக்காரா அந்த ஒரு அறிக்கையில் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அவர் பேசியிருக்காரு. தவிர மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து திமுகவை பற்றி தான் முழுக்க திட்டியிருக்காரு. அண்ட் திமுக பாஜகவோட மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக வெளிப்படையாக ஒரு கூட்டணி எனக்கு தெரியாது. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறதா என்று அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு உலக மனிதன் ஒருவன் இறங்கி வைத்திருக்கிறானே, அவனுடைய மூளையில் பட்டிருக்கும் போல இருக்கிறது. அது எனக்கு தெரியவில்லை. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறது என்று ஒரு மனிதன் சொன்னால் மறைமுக கூட்டணி சார். மறைமுக கூட்டணி தான். அப்புறம் என்ன சொந்த கூட்டணி? சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லி இது என்ன? அதுக்கு ஏதாவது சான்று வேண்டாமா? எதற்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த கவர்னரை விட்டு குடை என்று குலைந்தார்கள். இப்பொழுது கவர்னர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். எதற்காக? இதெல்லாம் தன்னைத்தானே பிஜேபியிடம் சொல்லி நீங்கள் கவர்னரை விட்டு என்னை குடைய சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்களா? இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி விளங்காமல் அடிப்படையே இல்லாமல் பேசிக்கொண்டு போனால் புரியாது. நம்ம கிறுக்கனாக்கி விடுவார்கள் பல சமயங்களில். மறைமுக கூட்டணி எதற்காக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எதற்குமா? இவர்களுக்கு ரகசிய கூட்டணி இருக்கிறது என்று சொன்னதாவது போன தடவை இருந்ததினால் சொன்னார்கள். என்ன அது மறைமுக கூட்டணி இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் he will be totally forgotten. அவர் கொஞ்ச நாள் அது தெரியும். ஓகே. கமல் போன போதும் இது மாதிரி தான் கூட்ட முடியுது. ஹெலிகாப்டர்லாம் போய் பேசினார். கமல் போன போது, கட்சி ஆரம்பித்து போன போது ஹெலிகாப்டர்லாம் போய் பேசினார். பெரும் கூட்டம் கூடியது. அப்புறம் கடைசியில் அதே இதான் இவர். நான் சொல்கிறேன், முனையோடு மக்களுக்கு உரியதை எய்த்து பேசு. உனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியவில்லை என்றால் தகுதியான ஆட்களிடம் கருத்து கேட்டு நீ இந்த ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்கி கொண்டிருக்க. ஏடிஎம்கே கையை விரித்து கொண்டு இந்த பிள்ளையை வா என்று அழைத்த போது அந்த பிள்ளை போய் பத்திரமாக அந்த நெஞ்சிலே ஒடுங்கி இருந்தால் பிள்ளைக்கும் பாதுகாப்பு, அதை ஒடுக்கி கொண்ட தாக்கும் பாதுகாப்பு. ஒன்றும் இல்லாமல் வீணாக அந்த கூட்டணியை ஒழித்து விட்டு அவர்களை பிஜேபி பக்கம் தள்ளியதே நீ தான். புரியாமல் தள்ளிவிட்டாய். பிஜேபி என்ன நினைத்தான் தெரியுமா? கொஞ்ச காலம் கழித்தால் இந்த விஜயெல்லாம் கொஞ்ச காலம் கழித்து ஒன்றும் ஆகவில்லை என்று கூட்டணி சேர்ந்தால் சேர்ந்து விடுவார்கள், இடம் வைக்கக்கூடாது என்று. இதெல்லாம் பிஜேபியினுடைய பெரிய யோசனை. பெரிய யோசனை. கள்ளத்தை எவ்வளோ யோசிக்கிறார்கள் பாருங்கள்.
கொஞ்ச நாள் விட்டால் அவன் 2 பேரும் சேர்ந்து விடுவான். ஓகே. அப்புறம் நம்மை அவன் வந்து செக்யுலர் ஆன்டி செக்யுலர் என்று நம்மளை தள்ளி விடுவான். ஆகவே இப்பொழுதே இவனை பிடிச்சு மடக்கி கூட்டுக்குள் போட்டு விட்டால் பிறகு அவன் வர முடியாது, விஜய் வர முடியாது, இவன் அந்த பக்கம் போக முடியாது, பிளாக் செய்து கொண்டு விடுவோம். அதற்கான திட்டம் அவ்வளவு யோசனையோடு இந்த அதிமுக கூட்டணி வந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கட்சியில் அதிமுக பயந்து போயிருக்கிறதாம், பேசாமல் இருக்கிறாராம். இவரை பிடித்தால் போதும் என்று ஆடுகிறார்கள் இவர்கள். இவர்கள் எல்லாருமே நான் சொல்லுகிறேன் ரொம்ப பேர் பாடம் கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னேனே. எடப்பாடியும் பாடம் கற்றுக்கொண்டார். ஒரு கூட்டணி அவர் பாடம் கற்றுக்கொண்டார் என்று ஏன் நான் அவரை சொல்லவில்லை என்றால் கூட்டணிக்கு தயாராக இருந்தார். அவர்கள் அந்த மோடி தேர்தலில் பல பேரை அவர் இழுப்பதற்கு அவர் விரும்பினார். ஒருவன் வரவில்லை. சரி இவனெல்லாம் போய் முட்டி மோதி செவத்தில் மோதி மண்டை உடைத்து கொண்ட பிறகு நம்மிடம் வருவான் என்று இருந்தால் எல்லாரும் வந்து விட்டான். இப்போ பாமக போய்விட்டு வருகிறது, தேவையாது. இது பிஜேபி போய் மோதி விட்டு திரும்பி வருகிறது. இந்த அண்ணாமலை இந்த ஆட்டம் போட வைத்து கடைசியில் அவரும் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார். போய் தேசிய கட்சியில் செயலாளராக இருக்கலாம், அது ஒரு நல்ல வேலை. நாடு பூராவும் போய் பேசிவிட்டு வரலாம். அரசியல்வாதி தப்பு செய்தான் என்றால் 1 வருடத்திற்குள் 7 கோர்ட்டும் போய் கணக்கு முடித்து விட வேண்டும். அவனை சிறைக்கு அனுப்பி நம்ம வீட்டுக்கு அனுப்பு. இந்த ப. சிதம்பரம் 100 நாள் உள்ளே இருந்துட்டு வருவார். ப. சிதம்பரம் மகன் இருந்துக்கிட்டு வருவார். எல்லா மந்திரியும் திமுகவில் பொன்முடி எல்லாம் இருந்து விட்டு வருவார். ஆனால் வழக்கு 30 ஆண்டுகளுக்கு நடக்கும். இவன் செத்து போய்விடுவான், இல்லை அவன் செத்து போய்விடுவான். இவன் பாடமே கற்றுக்கொள்வதில்லை. அதனால தான் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். சிறைக்கு போய்விட்டு வந்தவனை மந்திரியாக ஆக்குகிறான். தண்டிக்கப்பட்ட பொன்முடியை மறுபடியும் மந்திரியாக ஆக்குகிறான். ஆகவே சிஸ்டம் இஸ் டோட்டலி ராங். நம்ம ஜுடிஷியரி இருக்கிறது அது பெரிய வலுவழுத்த ஜுடிஷியரி. இது இப்படியே போய் சுப்ரீம் கோர்ட்டு 11 பேர் பெஞ்சில் முடிவாகி தூக்கு வருவதற்குள் இவன் முடிஞ்சு போயிருப்பாங்க. அதை வேஸ்ட். புரியுது சார். அப்போ நம்ம தொடர்ந்து பொறுமையாக அடுத்தடுத்த நேர்காணல் இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம்.